பல வருடங்களுக்கு முன் ஒரு குளிர்சாதன பெட்டியில், அதாவது ஃப்ரிட்ஜில், தக்காளி, முட்டை, வெங்காயம், ஐஸ்கிரீம் 4 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட் மரப்பலகையில் இருந்ததிலிருந்தே 4வரும் நண்பர்கள்தான். பல வருடங்களுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜா? அது எப்படின்னு கேட்குறீங்களா? நோ, அது எப்படி என்று கேட்காமல், அப்படியா என்ற ஆச்சரியத்தோடு நம் கற்பனை உலகத்தில் துபுக்கடின்னு குதிச்சிடுங்க. ஓகே. அந்த 4வரில் வெங்காயம்தான் கொஞ்சம் விவேகமானவன். அன்று இரவு 4வரும் பேசிக்கொண்டிருந்த போது அந்த வீட்டு குட்டி சோனு ஃப்ரிட்ஜு கதவை திறந்து, ஹாய், நாளைக்கு நம்ம வீட்டில் விருந்து சாப்பாடு என்று சந்தோஷமாக கூவியபடி மஞ்சள் உப்பு தோய்த்த மீன் இருந்த தட்டை ஃப்ரிட்ஜில் வைத்து கதவை மூடிவிட்டு ஓடினான். ஹாய், நாளைக்கு என்ன சாப்பிட்டுடுவாங்க, ஜாலி என்று ஐஸ்கிரீம் உற்சாகமாக கூவியது. நாளைக்கு நான் சுவையான ஆம்லேட் ஆக போகிறேன் என்று முட்டையும் தன் தட்டிலேயே குதிக்க, தக்காளி, நாளை சோனுக்கு பிடித்த தக்காளி ரசத்தின் ஹீரோ வாங்க போகிறேன் என்று தன் காம்பை தூக்கிவிட்டு கொண்டது. வெங்காயமோ, நான் பிரியாணிக்கு தான் வெட்டப்படுவேன் என நினைக்கிறேன், ரொம்ப ஜாலி இல்லையா என்று சிரிக்க, ரொம்ப ஜாலிதான் என்ற கிண்டல் குரலில் 4வரும் திரும்பி பார்த்தனர். புதிதாக உள்ளே வந்த மீன்தான் அந்த கிண்டல் குரலுக்கு சொந்தக்காரர். வணக்கம் மீனண்ணா. வணக்கம் வணக்கம். ஆனால் உங்களை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்கள் நாளை உணவாக போகிறீர்கள், ஆனால் ஒரு முறை கூட பீச்சை பார்க்கவே இல்லையே. பீச்சா? பீச், கடற்கரை, பெரிய மணல் பரப்பு இருக்கும். மணல் எங்கும் அள்ள முடியாத அளவிற்கு சிற்பிகள் இருக்கும். கண்ணு கேட்டிய தூரம் வரை கடல் தான் தெரியும். அலைகள் பஞ்சு போல கரையில் காற்றில் விளையாடும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது என்ற ஆச்சரியமான குரலில் கூறி, இறுதியில் இதையெல்லாம் உங்களால் இனிமே பார்க்கவே முடியாது என்று சோகமான குரலில் முடித்தது அந்த மீன். கடற்கரை அவ்வளவு நன்றாக இருக்குமா? ஐஸ்கிரீம் தன் கண்களை அகலமாக விரித்து கேட்டது. ஆமாம் என்ற மீன் இன்னும் விலாவாரியாக கடற்கரையின் அருமை பெருமைகளை எடுத்து கூற 4வருக்குமே கடற்கரையை காண வேண்டும் என்ற ஏக்கம் வந்தது. உடனே முட்டை, எப்படியே நாளைக்கு உணவாக போகிறோம், அதற்குள் பீச்சை பார்த்துவிட்டு வரலாமா என்று ஆசையாக கேட்டது. 4வரில் கொஞ்சம் விவேகமான வெங்காயம் சொன்னது, ஆனால் அது ரொம்பவும் ஆபத்தான பயணமாச்சு. என்னப்பா ஆபத்து? நாளை எப்படியும் உணவாக போகிறோம். அப்படியே ஆபத்து நேர்ந்தால் மனிதருக்கு பதிலாக எறும்பு பூச்சிக்கு உணவாகும், அவ்வளவுதான் வித்தியாசம் என்று தக்காளி தத்துவம் பேசியது. சரிதான் என்று வெங்காயம் அரைமனதாக தலையாட்டியது. எப்போது போவது? அது மார்கழி மாதம். நடு இரவிற்கு மேல் நன்கு குளிரும். ஐஸ்கிரீம் உருகாமல் இருக்கும் என்று அவர்கள் பேசி முடிவெடுத்தார்கள். தங்கள் திட்டப்படி நள்ளிரவு மணி 12 தாண்டியதும் கதவை மெல்ல திறந்த தக்காளி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரும் இல்லை என்று முடிவு செய்ய 4வரும் வீட்டிலிருந்து கிளம்பினர். பேருந்து நிலையம் போய் காலியாக இருந்த பேருந்தில் ஏறினர். கடற்கரைக்கு வந்ததும் 4வருக்கும் ஒரே குதூகலம், சந்தோஷம். மணல் வெளியில் ஆர்ப்பரித்தனர், கடல் நீரில் கால் நனைத்தனர், மணல் வீடு கட்டினர், ஓடி பிடித்து விளையாடினர். நல்ல வேளை நாம் பீச்சுக்கு வந்தோம், எப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்காமல் உணவாகி இருப்போம் என்று ஐஸ்கிரீம் சொல்ல, ஆமாம் என்று அனைவரும் தலையாட்டினார்கள். ஆடி ஓடி களைத்து அப்படியே அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்களை அறியாமல் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். தன் ஓடு சூடாவதை உணர்ந்து முதலில் கண் விழித்தது முட்டைதான். ஆம், விடிந்துவிட்டது. சூரியனும் வந்துவிட்டார். அச்சா, அப்போ ஐஸ்கிரீம் என்று சத்தமாக அதிர்ந்து பக்கத்தில் பார்க்க ஐஸ்கிரீம் உருகியிருந்தது. முட்டையின் சத்தத்தில் தக்காளியும் வெங்காயமும் விழித்துவிட்டனர். உருகிய ஐஸ்கிரீமை பார்த்த மூவரும், அச்சோ, ஐஸ்கிரீம் உருகிவிட்டதே
என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று பேருந்து நிலையம் போய் பேருந்தில் ஏறினார்கள். நள்ளிரவு போல பகல் நேர பேருந்து இருக்குமா? பயங்கர கூட்டம். யாரோ கால்பட்டு தக்காளி நசுங்கி விட்டது. உடனே முட்டையும் வெங்காயமும், அச்சோ ஐஸ்கிரீம் உருகி விட்டதே, தக்காளி நசுங்கி விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். வீடு வந்ததும் இரவு போல முட்டை பேருந்திலிருந்து குதித்தது. இரவு குதித்தது மணலில், இப்போது தரையில். ஆம், முட்டை உடைந்து விட்டது. உடனே வெங்காயம், அச்சோ ஐஸ்கிரீம் உருகிவிட்டதே, தக்காளி நசுங்கி விட்டதே, முட்டை உடைந்து விட்டதே என்று வெங்காயம் கண்ணீர் விட்டது. பேருந்திலிருந்து இறங்கிய வெங்காயத்திற்கு ஒரே வருத்தம். நிமிர்ந்து வானிலிருந்த சூரியனை பார்த்து, சூரியன் அண்ணா, ஐஸ்கிரீம் உருகிய போது நான், தக்காளி, முட்டை எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதோம். தக்காளி நசுங்கிய போது நானும் முட்டையும் கண்ணீர் விட்டு அழுதோம். முட்டை உடைந்த போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆனால் நான் இப்போது வெட்டப்பட போகிறேன், எனக்கு யார் அழுவார்கள் என்று கேட்டது. அதை கேட்ட சூரியன், வெங்காயம், வருத்தப்படாதே. இனி நீ வெட்டப்படும் போது உன்னை வெட்டுபவர் மட்டுமல்லாது உன்னை சுற்றியுள்ள அனைவரும் கண்ணீர் விட்டு அழுவார்கள் என்று வரம் கொடுத்தது. வெங்காயமும், ரொம்ப நன்றி சூரியன் அண்ணா என்று சொன்னபடி வீட்டிற்குள் சென்றது. அன்றிலிருந்துதான் வெங்காயம் வெட்டும்போது அனைவருக்கும் கண்ணீர் வர ஆரம்பித்தது. என்ன சிட்டுக்களே, வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வருவதற்கான ஒரு கற்பனை காரணத்தை கேட்டீங்களா? இப்போது அதற்கான உண்மை காரணத்தை தெரிந்து கொள்வோம். வெங்காயத்தை வெட்டும்போது புரோபேன் எக்ஸாக்சைடு என்ற நிலையற்ற வேதிப்பொருள் காற்றில் கலக்கிறது. அது நம் கண்களை அடையும் போது கண்களில் உள்ள நீர்ப்படலத்தில் சல்ஃபியூரிக் அமிலமாக மாறுகிறது. இதனால் கண்களில் எரிச்சல் உருவாகிறது. அதிகப்படியான அமிலத்தன்மத்தை சரி செய்ய கண்ணீர் சுரப்பி கண்ணீரை உருவாக்குகிறது. இதுதான் வெங்காயத்தை வெட்டும்போது நம் கண்கள் எரிச்சல் அடைவதற்கும் கண்ணீர் அதிகம் சுரப்பதற்குமான காரணம்.